தெரியணும்னா அதாவது கானகத்துல மயிலும் குயிலும் பூ இடத்துல ஜலம் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால அந்த மயிலும் குயிலும் பூவுற இடத்துல போய் பார்த்தா ஜலம் கிடைக்கப்பா. என் தாய் தந்தையுடைய தாகவலை தீர்ப்பதற்காக என் கையிலே ஒரு சுரகுடு இருக்கிறது. ஆமாங்க. என்னது சுரகுடு? ஆமா. மயிலும் குயிலும் புகுகிற இடத்தில் போய் பார்க்கலாம். ஆமாங்க. 999 யானை கொண்டு மடித்து விட்டு இன்னும் ஒரு யானை கொண்டு மடிக்க வேண்டுமே என்று இந்த காரகத்துல இந்த ஆற்றுக்கரையோரத்துல வருகின்ற பொழுது ஏதோ கொட 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 கொடன்னு ஒரு சவுண்ட் இருக்கிறது. அப்ப யானையாதான் இருக்கு. அதனால அந்த யானை மீது பாரத்தி போடுவோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்கேயாவது கொஞ்சம் ஜலம் இருந்தா இந்த அடர்ந்தமான கானகத்திலே வரும் பொழுது மற்ற தண்ணி தாக பல்லுணர்ந்து போகிறது, நல்ல தண்ணி தாகம் உணர்ந்து போகிறது, உப்பு தண்ணி தாகம் உயிரிழந்து போகிறது இப்படின்னு சொல்றீங்க. ஏன் சத்து போறீங்க? இந்த கானகத்திலே நான் எங்கே அப்பா தண்ணி தருவது? சிறிது தூரம் போய் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். அப்பா எவ்வளவு தூரம் தான் நடந்து போனாலும் நீர் கிடைப்பது போல் தெரியவில்லை. கண்ணே குருபத்திரா, அதாவது ஜலம் இருக்கிற இடம் தெரியணும்னா அதாவது கானகத்துல மயிலும் குயிலும் பூ இடத்துல ஜலம் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால அந்த மயிலும் குயிலும் பூவுற இடத்துல போய் பார்த்தா ஜலம் கிடைக்கப்பா. அப்பா முன்னோர்கள் எப்பொழுதோ சொல்லி இருக்கிறார்கள், மயிலும் குயிலும் எங்கு கூவுகிறதோ அந்த இடத்திலே கண்டிப்பாக நிச்சயமாக நீர் இருக்கும் என்று சொல்லி. அதனால உங்களை இந்த கானகத்திலே மயிலும் குயிலும் கூவுகிற இடம் எங்கே இருப்பது நான் தேடி போய் உங்களை தூக்கி கொண்டு போவது. அதனால தெரியுது பார்த்தாங்க பெரிய ஆலாமர விருச்சகம். அந்த விருச்சகத்துக்கு அடியில உங்களை அமர வைத்துட்டு போனாலும் இந்த கானகத்தில் எத்தனையோ மிருக ஜாதிகள் உங்களுக்கோ கண்ணேத்திரம் இல்லை. உங்களை கடித்து விட்டால் கடித்து தின்று விட்டால் நான் என்ன செய்வது? அதனால அந்த ஆலாமரத்து உச்சி கிளையில அந்த கிளையில உங்களை மாட்டிவிட்டு நான் மயிலும் குயிலும் குவிகிற இடத்திற்கு சென்று நான் ஜலமெடுத்து வருகிறேன். அப்பா அப்படியாக என் தாய் தந்தையுடைய தாகவலை தீர்ப்பதற்காக என் கையிலே ஒரு சுரகுடு இருக்கிறது. ஆமாங்க. என்னது சுரகுடு? ஆமா. மயிலும் குயிலும் புகுகிற இடத்தில் போய் பார்க்கலாம். ஆமாங்க. தரித்திரம் உடையவனுக்கு தனப்புதையல் கிடைத்தது போல தனித்திரம் உடையவனுக்கு தனப்புதையல் கிடைத்தது போல மயிலும் குயிலும் கூயிற இடத்திலே ஜலம் எவ்வளவு ஜலம் பார்த்தாயா? என் தாய் தந்தை தாகவடை தீர்ப்பதாக இருந்தா இந்த ஜலம் எடுத்து போனா என் தாய் தந்தை தாகவடை தீர்ந்து விடும். ஜலம் எடுக்கலாமா? எடுப்போமா? எடுங்க. அதோ 999 யானை கொண்டு மடித்து விட்டு இன்னும் ஒரு யானை கொண்டு மடிக்க வேண்டுமே என்று இந்த காரகத்துல இந்த ஆற்றுக்கரையோரத்துல வருகின்ற பொழுது ஏதோ
கொட 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 கொடன்னு ஒரு சவுண்ட் இருக்கிறது. அப்ப யானையா தான் இருக்கணும். அதனால அந்த யானை மீது மரத்தி போடுவோம், மீது மரத்தி போடுவோம். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. இந்த காலகத்திலே ஒரு யானைதான் நீரடிது என்று மானத்தை விட்டு யாரோ ஒரு மனிதன் சத்தம் போல் ஐயோ அப்பா ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம் வருது. அது யாரும் போய் பார்க்கலாமா? ஆமா, அப்பா அம்மான்னு சொல்றீங்க. யாரப்பா நீ? தாங்கள் யார் ஐயா? நானும் அயோத்தி மாநகரத்தை ஆடக்கூடிய நான் தான் தசரத சக்கரவர்த்தி. நான் தான் தசரத சக்கரவர்த்தி. தாங்கள் தான் தசரத சக்கரவர்த்தி? ஆமா ஐயா. நீங்கள் யாருப்பா? என்னுடைய தாய் தந்தையுடைய தாகவரை தீர்ப்பதற்காக நான் ஜலம் எடுத்து செல்லலாம்னு வந்தேன். ஜலம் எடுக்க வந்த இடத்தில் என் மீது யாரோ பாரம்பரியம். உன்னுடைய பேர் என்னப்பா? என்னுடைய பெயர் தான் குருபுத்திரன் ஐயா. அப்படியா? ஐயோ குருபுத்திரன். ஐயா மனிதர் ரெண்டு பேராமே நான் மறந்து விட்டேன். யானைதான் இந்த ஆற்றங்கரையிலே தண்ணி குடிக்கிறது என்று கொடகொடன்னு சத்தம் வந்தவுடனே நான் யானைதானே தெரிந்து உன் மீது மனிதன் தெரியாம பணத்தை விட்டு விட்டானே. குடும்பத்திரா தாங்கள் தெரியாமல் போன பானம் என் மீது தவறு இல்லை. அனந்தமான கானகத்திலே என் தாய் தந்தை இருவரையும் ஆழமான விருச்சகத்திலே நான் உரிகட்டி மாட்டிவிட்டு வந்தேன். சரிப்பா. என் தாய் தந்தை இருவரும் தாகவ தண்ணீருக்காக வேண்டி தத்தளித்து கொண்டே பாரையா. ஐயோ என் மீது
நான் எப்படி ஐயா ஜலம் எடுத்து போடுவேன்? நானே தெரியாம மறந்துட்டேன். நான் மனிதனென்று தெரியாம யானைதான் தண்ணி குடிக்கிறது என்று நான் மானத்தை விட்டு விட்டேன். அதனால மன்னிச்சிருப்பா. மன்னித்தால் என்ன, மன்னிக்காமல் விட்டால் என்ன? இனிமேல் என்னுடைய தாய் தந்தைக்கு என்னால் ஜலமெடுத்து செல்ல முடியாது. சரிப்பா. கடைசி முறையாக உங்களிடத்திலே ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னப்பா கேட்க போகிறாய்? என் தாய் தந்தையுடைய தாகவனை தீர்ப்பதற்காக நீங்க நான் ஜலம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கலைங்க. ஐயோ குருபுத்திரனாகப்பட்டவன் தன்னுடைய தாய் தந்தையினுடைய தாகத்தை தீர்க்க இந்த ஆற்றங்கரைக்கு ஜலம் பண்ற பொழுது யானையை கொடகொடன்னு சத்தத்தை வருது. யானை தான் சொல்லி 1000 யானையை கொல்ல வேண்டும் என்று பிரம்மதேவன் சொன்னார். மீது மனிதன் என்று தெரியாம அம்பு விட்டுட்டேன் குருபுத்திரன் மேல. அப்படி உயிரும் போயிடுச்சு. என்னுடைய தாய் தந்தைக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வந்த என்னை கொண்டு மடிச்சிட்டீங்க. ஆனாலும் என்னுடைய தாய் தந்தைக்கு கொண்டு போய் தண்ணி கொடு தாகத்தை தீருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு உயிரிழந்து விட்டார் குருபுத்திரன். அதனால அவங்களுக்கு நான் தாக விட தரிக்கிறத தீர்க்க நான் தண்ணி கொண்டு போகிறேன். அப்பா யாருப்பா நீ? மகனே குருபுத்திரா. தேவி இதோ நம்ம மகன் ஜலம் கொண்டு வர போன மகன் இன்னும் வரவில்லை. யாரோ அதாவது அம்மா அப்பா என்று அழைக்கிறார். யாரா இருக்கும்? யாருப்பா நீ? அப்பா அம்மா சாமி, நீ யாருப்பா? கண்டுதான் தெரியாது விட்டாலும் பையனோட குரலை கூட எனக்கு தெரியாம போயிடும். தாங்கள் யாரு? நானும் அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி. ஏனப்பா இப்படி மனம் கலங்குகிறா? என்ன காரணம்? ஐயா, நான் 1000 யானையை கொண்டு ஒரு பாவம் செய்யணும் சொல்லி நான் பிரம்மதேவனத்தில் குழந்தை இல்லாத வருத்தம் பெற்றேன். சரி, 999 யானை கொண்டு முடிச்சிட்டேன். ஒரு யானை தான் பாக்கி இருக்கிறது. அந்த யானையை கொள்ள வேண்டும் என்று நான் பானம் எடுத்து இந்த ஆற்றங்கரைக்கு வந்தேன். அப்பா உன் மகன் தண்ணீர் வெல்லும் போது சவுண்ட் வந்துச்சு. சரி, ஓ யானைதான் தண்ணி கொடுன்னு சொல்லி உன்னுடைய மகன்னு தெரியாம உன்னுடைய மகனை மானத்து போட்டு மாட்டாங்க. எனக்கு தண்ணி வேண்டாப்பா. இல்ல, என் மகன் இல்லாமல் நாங்க ஜலம் அருந்த மாட்டோம். என் மகன் இருக்க படிச்சு அழைத்து செல்லப்பா, கூட்டி செல்லு. ஐயோ வேண்டாம், எங்களுக்கு தண்ணியே வேண்டாம்பா. என் மகனே போன பிறகு எங்களுக்கு ஜலம் எதற்கு? எங்களுக்காக அதாவது அண்ணன் காவடி கட்டி இந்த கானகத்து வழியாக எங்களை சுமந்து வந்தானே, தண்ணீருக்காக என் மகன் விட்டானே.
எங்களுடைய குடும்பத்துல என்னுடைய மருமகனால எங்களுக்கு இந்த கதி ஆனது. தாயும் தந்தையும் அண்ணன் காவடி கட்டி இதோ காட்சிக்கு எங்களை சுமந்து வந்தா என்னுடைய மகன். அப்படி சுமந்து வரும் வழியில இதோ வெகு தூரம் காணகத்தில் வந்தோம். அப்படி தண்ணீர் தாகும் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே குளிர்ந்த இடத்துல மயிலும் குயிலும் பூவும் சொல்லி பெரியவும் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே எங்களை இந்த ஆலாமரத்தை எங்களை தொங்க விட்டுட்டு என் மகன் இதோ இந்த பொய்கைக்கு இளம் கொண்டு வர வந்தான். அப்படி வந்த உடனே என் மகன் மீது நீ பானத்தை போட்டு விட்டாய். எப்படி எங்களுக்கு அன்றைய காலத்துல இந்த மகன் உதவலையோ அதே போல உனக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உனக்கு உயிர் போகும் தருவாயில உதவாம போக கண்ணேற்றம் இல்லை. கண்ணேற்றம் இல்லாத இந்த வயதான காலத்துல கணவனும் மனைவியும் நாங்க மட்டும் இருந்து என்னத்த வாழ்ந்து போறோம். அதனால என் மகனோடு நாங்களும் உடகட்டி ஏறி நாங்களும் அடித்து விடுகிறேன் ஏனென்றால் அனுமதிராகப்பட்டவன் என்னுடைய மகன் எங்க தாகத்தை தீர்க்க தண்ணி கொண்டு வந்தானல்ல, அவனை அம்பு போட்டு மடிச்சுட்டேன். ஆனால என்னுடைய தாகத்திற்கு தண்ணி கொண்டு வந்த என் மகன் மச்சாயவா, எங்களுடைய தாகத்துக்கு எப்படி என் மகன் போனானா அதுபோல உனக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் உனக்கு உயிர் போது நிறுவன உதக மாட்டான்னு சொல்லி சாபத்தை விட்டு விட்டார். சரி அனுமதிரன் அதனால சாபத்தை பெற்று மீண்டும் அந்த பெருமா சொன்னாரு 1000 யானையை கொன்று உட்காரு 2 வேசங்க உட்காருங்க. 1000 யானையை கொண்டால் பாவம். ஆமாங்க. புண்ணியம் நாயன்னா ஒரு புத்தரகாமஸ்தியாக செய்யணும். அந்த புத்தரகாமஸ்தியாக செய்தா அந்த புத்தரகாமஸ்தியாகத்திலிருந்து அமிர்தமா கலசத்தோடு கொண்டு வரும். ஆமா சாமி. அந்த அமிர்தத்தை கோசலைக்கு சிறிதளவும் கைகாலிக்கு சிறிதளவும் இதோ சுமத்ராளுக்கு சரிவீதி பங்கிட்டு விடுகிறது என்று இதோ விஸ்வாமித்திரரும் வசிஷ்ட மகாமுனிகள் வைத்து இந்த யாகத்தை செய்து முடித்தேன். அதனால இப்ப அமிர்தம் கலசத்தோடு சொல்லுவது இதோ அமிர்தமோ கலசத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். நீ சிறிதளவு சாப்பிடு. கொஞ்சம் மருந்து பிரம்மாதேவன் சொன்ன மாதிரி வசிஷ்ட மகாமுனிவரையும் விஸ்வாமித்திரை வைத்து பெரிய யாகம் உங்களை குறித்தோட்டம். அந்த கலசத்தோடு சுரந்த அந்த அமிர்தத்தை உனக்கு சிறிதளவு கைகைக்கு சிறிதளவு சுமத்திராளுக்கு சரிவீடு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அரண்மனையிலே இருக்கிறோம். பிரம்மாவின் வார்த்தையின்படி ஐயோ ஐயோ வயிறு வலிக்கிறேன். ஐயோ ஐயோ வந்தா குழந்தை கஷ்டம். ஐயோ வலிக்குதுங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது.
அப்படியா? சுவாமி மன்னா, என் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது சுவாமி மன்னா. அப்படியா? ஆமா சுவாமி. டேய், ஓய், வாடா. யார் குழந்தை? என்னான்றதுதா எப்படி இருக்கு பாரு. இது ஒன்னாட்டமா தாங்க இருக்குதுங்க. ஏங்க 2 கொட்டையை வச்சுக்கிட்டு ஒண்ணு நீட்டி வைக்கிறாங்க. இருந்தாலும் கோசையின் வயிற்றிலே பிறந்த குழந்தைதான் ஸ்ரீ ராமபிராணன். ஓஹோ, ராமர். ஆமா. சரி. கையையின் வயிற்றில பிறந்தவன் பரதன். பரதன். சரி. சுபத்ராவின் வயிற்றில பிறந்தவன் லட்சுமணன். சத்துருகன் சொல்லிக்க 4 குழந்தை பிறந்திருக்குது. சரிங்க. அதனால அவங்க வரவழைத்து அவனுக்கு வேண்டிய புத்திமதி சொல்லி குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆமா ஆகட்டுங்க. கூட்டிட்டு வாங்க. மகனே ராமா, மகனே லட்சுமணா. நண்பா, நண்பா, கடவுளே, வணக்கம் தலைக்கழகு, இருவரும் சபைக்கு அழகு. இந்த சபைக்கு என்ன அழகு? பொறுமை. பொறுமை அழகு. பொறுமையாக இருந்தா ஆடக்கூடிய ஆட்டம், பாடக்கூடிய பாட்டு, சொல்லக்கூடிய கதவசனங்கள் நன்றாக புரியும். அப்படி இருந்தாரா நான்முகனை படித்த தேவன், 4 வேதங்களும் புகழநாதன், 400 நான் வணங்கா நாராயண பாதம் போற்றி 10 திங்கள் முன்னொரு நாள் என் அங்கத்தை சுமர்ந்தை நித்தினத்தை என்ன வளர்த்தி முத்தமிழான பல தத்துவங்கள் சொல்லி தந்த என்னுடைய தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். நண்பா, அப்படி இருந்தாலும் இந்த கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருவுகளுக்கு கோடான கோடி வணக்கம்.
அப்படி இருந்தாலும் பெரிதோ பெரிது, புவனமோ பெரிது, புவனமோ நான்மக படைப்பு, நான்மகமோ திருவாளில் ஒன்றிலே வதித்தது. திருமாலோ அலைகடல், அலைகடல குருமுனி கும்பத்தீர்த்தம், கும்பமான் ஆதிசேஷனுக்கு ஒரே நிலைப்பாரம், ஆதிசேஷன் உமையவளா சுண்டவரில் மோதிரம், உமையவளோ ஈஸ்வருக்கு அடக்கம், ஈஸ்வர தொண்டர்களுக்கு அடக்கம். எப்படி இருந்தாலும் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்காலம், 96 தத்துவம், 108 புராணம் கற்று உணர்ந்த பெரியோர்களும் சிறியோர்களும் நம்மளை போன்ற நாடகாசிரியர்கள் எல்லாம் சபையில் அமர்ந்திருப்பார்கள். நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, நாட்டுடைய பெயர் என்ன? கள்ளப்பாளையம். கள்ளப்பாளையம் என்று சொன்னா நிலவனா பொருந்திய மற்ற நாட்டுக்கு சமமான நாடாக வேண்டும். நாட்டிலே அயோத்தி என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் எதற்கு வந்திருக்கிறோம்? ஏன் காரணம்? அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி 1000 கண்ணுடைய அழகு முத்து மாரியம்மனுடைய தேர் திருவிழா முன்னிட்டு நம்மளுடைய அஜித் வாத்தியர் இடத்துல தாமனமாக வந்து தந்து ஊருக்கு ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படி இருந்தாலும் எடுத்திருந்தாலும் இன்று காடிக்கொண்டிருப்பது என்ன நாடகம்? பூர்வபத்திரன் வதம், ராமர் பிறப்பு. இந்த ராமர் பிறப்பிலே நான் வேடம் தெரிவித்து வந்தேன். என்னை பார்த்தா எப்படி இருக்கின்றது? சொல்லுகிறேன். ஐயோ தீதால மண்ணு என் பெயரானது ஸ்ரீராமராக வேண்டும். அண்ணா ராமர். ராமர். அண்ணா என்னுடைய பேரோ லட்சுமணன். லட்சுமணன் ராமர். ஆமா. சரி சாமி. அப்படி இருந்தாலும் மற்றுமான ஒன்றால் அங்கத்தில் சுமர்ந்து என்னை பெற்றாலேயே புண்ணியவாதி யார் தெரியுமா? கோசலையாக வேண்டும். கோசலை. உங்க தாய்க்கு யாருங்க? சுமித்திரை. சுமித்திரை. சுமந்தராக வேண்டும். சரிங்க. அப்படி இருந்தாலும் உலகமெல்லாம் புகழும் மகா வீரனாகிய என் தந்தை யார் என்று தெரியுமா? சொன்னா தெரியுங்க. சொல்லுகிறேன். ஓட்டு. எடங்கப்பாறு உலகில் கீர்த்தி பெற்ற அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர் தசரத மன்னன் என்னுடைய தந்தையாக வேண்டும். மன்னன் அப்படியே இருந்துட்டாலும் எங்க அப்பா அது சீக்கிரமா வரவழைத்திருக்கிறார். போகலாமா? கல்யாணம்
ராமனா அம்மா மகனே லட்சுமண பெருமாள் அம்மா உனக்கு சருணம் சருணம் அம்மா அம்மா உனக்கு சருணம் சருணம் அம்மா மகனே லட்சுமணா ஆனால் தந்தையே மகனே ராமச்சந்திரமூர்த்தி கண்ணே லட்சுமணமூர்த்தி பொறுப்பாளர்களுக்கு கோடிய சரணம் செய்தோம். வாழ்வாயப்பா வையகத்தில் கோடான கோடிகாலம் மகனே தாயும் தந்தையும் தெய்வா நினைத்து எங்கள் பாதத்தை மணியபடினா நம்முடைய அயோத்தி வீரில என்றென்றும் ஈடோடிகளும் 4 பேர் வாழ்ந்திருக்கும் தந்தையே அப்படி இருந்தாலும் உங்களை எதற்காக வரவழைத்தோம்? எதற்காக? சிறுவயது அறியாத பாலகளாக இருக்கிறீர்கள். அதனால நமது குலகுருவாக விளங்கக்கூடிய ஆனால் விஸ்வாமித்திரத்திலே குருகுல பயிற்சி கற்க வேண்டும். அதனால குருவிடத்திலே சென்று குருகுல பாடத்தை கற்று வாருங்கள். ஆகட்டும். கற்று வாருங்கள். கேளுங்க சபையோர்களே, குருபுத்திரன் வதை ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருகன் பிறப்பு என்ற நாடகம் இத்துடன் முடிவடைந்தது. எங்களுடைய நாடகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த அது மட்டுமல்ல, நாடகத்தை விட்டு ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் கோயில் நிர்வாகிகளுடைய குடும்பமும் இன்னும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கடல் அலை போல் சூழ்ந்து நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளித்தார் அல்லவா, அவர்களுடைய குடும்பமும் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.